ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். பையன் சதீஷ் அம்மா பக்கத்தில் வந்து உட்கார்றான். அம்மாட்ட என்ன சொல்கிறான்னா, அம்மா பாட்டியை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறான். அம்மா ஜானகிக்கு பாட்டி மேலே ரொம்ப பிரியம். பாட்டின்னா ஜானகியோட மாமியார் தான் விசாலம். ஆனால் மாமியார் மாதிரி விசாலம் ஜானகியை நடத்தலை. ஜானகியும் மாமியார் அப்படிங்கிற ஒரு பயத்தோட விசாலத்துக்கிட்ட பழகலை. அம்மா பொண்ணு, அவங்க ரெண்டு பேரும் அம்மா பொண்ணு உறவு முறை தான் வந்து மாமியார் மருமகளை தவிர அம்மா பொண்ணு. பையன் சதீஷுக்கும் கல்யாணம் ஆகி சத்யா வந்தாச்சு. இப்போ சத்யாவோட மாமியார் ஜானகி. ஆனால் சத்யாவுக்கு பெரிய மாமியார் விசாலத்தை கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா வயசானவங்க, ஒன்றும் அவங்களால ஒரு பிரயோஜனமும் வீட்டில் இல்லை அப்படிங்கிற எண்ணம் சத்யாவுக்கு உண்டு. வெத்தலை பாக்கு போடுறாங்க, கண்ட இடத்துல துப்பி வைக்கிறாங்க. விசாலம் ரொம்ப சுத்தம், கண்ட இடத்துல எல்லாம் துப்ப மாட்டாங்க. ஆனால் வெத்தலை பாக்கு அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்கிற ஒரு பழக்கம். என்னவோ பாட்டி விசாலத்தை சதீஷுக்கு பிடிக்கும், பொறுத்துப்பான், அன்பு காட்டுவான். ஆனால் மருமக சத்யாவுக்கு பிடிக்காது. சத்யாவுடைய தொல்லை தாங்காமல், அவனுடைய நச்சரிப்பு தாங்காமல் பாட்டியை வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணிட்டு வந்து அதை கட்டியும் ஃபீஸும் கட்டிட்டு ஜானகிட்ட வந்து சொல்கிறான். ஜானகிக்கு பயங்கர எரிச்சல், கோபம். அதை காமிச்சிக்காம கண்ணை மூடி சோஃபாவில் உட்காந்து, ஏன்பா பாட்டி என்ன பண்ணா, ஏன் பாட்டியை இது பண்ணுற? இல்லைம்மா, இது வந்து சரியாக வராதுமா, இது சரியாக வராது. என்னடா சரியாக வராது? நான் தானடா பாட்டியை பார்த்துக்கிறேன், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, டைரெக்டாக அம்மா கேட்கும்போது பதில் சொல்ல தெரியாமல் உள்ள கதவுக்கு பக்கத்தில் மறைஞ்சிருக்கிற சத்யாவை சதீஷ் பார்க்குறான். ஒரு செருமிட்டே சத்யா வந்து, இல்லைத்த, நான் தான் சொன்னேன், அது சரியாக வராதத்த. நீங்கள் எனக்கு மாமியார், உங்களை என்னால் பார்த்துக்க முடியும். நான் மாமியாருக்கு மாமியாரை பார்த்துக்கிற அளவுக்குலாம் எனக்கு பெரிய மனசு இல்லை அத்தை அப்படின்னு டைரெக்டாக சொன்ன சத்யாவை பார்த்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக உட்காந்துருக்கா. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஜானகி ஏதாவது பேசுவான்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க பேசாததுனால இவங்க ரெண்டு பேருமே நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஹாலில் இந்த சம்பாஷணை நடந்தாலும் ஹாலை ஒட்டியே இருக்கிற ரூம் கதவு திறந்து இருந்ததுனால, அந்த ரூமில் விசாலம் இருந்ததுனால விசாலம் இதை கேட்டு அவளுக்கு கண்ணில் தண்ணியாக வருது. ஜானகி எழுந்து உள்ள ரூமுக்குள்ளே போகிறா. விசாலத்தை அவள் பார்க்கலை. விசாலமும் ஜானகிட்ட எதுவும் சொல்லலை. அன்னைக்கு பொழுது போச்சு. அடுத்த நாள் காலையில் ஜானகி ஒரு பையை தூக்கிட்டு விட்டு வெளியே போனா. ராத்திரி தான் வந்தா. இவங்களுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாலத்துடைய கணவர் அண்ட் புள்ள வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதும், அதே சமயத்தில் ஜானகி ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால விசாலம் வந்து நல்லா சமைப்பாங்க. அவங்க ஒரு மெஸ்ஸு மாதிரி ஆரம்பித்து அவங்க ஏரியாவில் இருக்கிற ஆஃபீஸ் கோயர்ஸுக்கு, அங்கே இருக்கிறவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுத்து ஒரு சின்ன மெஸ்ஸு ஓப்பன் பண்ணி அதில் எல்லாம் வந்து சாப்பிட்டு அந்த வருமானத்தை தான் நடத்துனாங்க. ஜானகிக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம், அவள் உடம்பு நல்லா ஆனதுக்கப்புறம் ஜானகியும் சேர்ந்து உழைக்க ஆரம்பித்து, அப்புறம் நாளடைவில் விசாலத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஜானகியே மெஸ்ஸை டேக் ஓவர் பண்ணி நடத்துனாங்க. சதீஷ் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏரியாவுக்கு அவங்க வீடு காலி பண்ணிவிட்டு வந்து செட்டில் ஆனாங்க. இதுதான் இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக். இதில் விசாலத்தை ஜானகியை விசாலமோ விட்டு கொடுத்ததே கிடையாது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக விசாலத்துக்கு தூக்கம் வரவே இல்லை. ஏன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு நாம் இந்த வீட்டில் இருக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், புது இடத்துல எப்படி இருக்க போகிறோங்கிற பயங்கரமான குழப்பங்கள், பயங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள தூங்க விடலை பாவம். இதில் ஜானகிட்ட ஏதாவது பேசலான்னா காலையில் அவள் வந்து பைய எடுத்துகிட்டு வெளியே போனவோ திரும்ப வரவே இல்லை. ராத்திரி ரொம்ப நேரம் 8-9 மணிக்கு தான் அவள் வரா. வந்து துணியெல்லாம் பெட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போது விசாலம் வந்து, என்ன ஜானகி, ஓன் துணியை எடுத்து வைக்கிற, ஏன் துணியை தானே நீ எடுத்து வைக்கணும், இருங்க அத்தை, நாளை காலையில் உங்களுக்கு எல்லாம் நான் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வாசலில் டாக்ஸி வந்து நிற்கும்போது தான் பையனையும் மருமகளையும் கூப்பிட்டு நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். சதீஷுக்கு அதிர்ச்சி.
மா பாட்டியை தாம்மா நான் ஹோமில் சேர்க்க போகிறேன், உன்னை இல்லைம்மா, நீ இங்கே இருக்கலாம்மா அப்படின்னு சொல்கிறா. சத்யா 2 பேரும் திடுதிப்புன்னு இப்படி வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா நாங்கள் வீட்டில் என்ன பண்ணுறது, நானும் ஆஃபீஸ் போயிடுவேன், அவரும் ஆஃபீஸ் போயிடுவார் அப்படின்னு சொல்கிறா. ஜானகி சத்யாவை ஒரு முறைச்சிட்டு காரில் ஏறி வந்தாச்சு. அங்கே என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ விசாலத்துக்கு விளக்கம் சொல்கிறா. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை. ஏன் அப்படின்னா உங்களால் எந்த உபயோகமும் இல்லை. நான் இன்னமும் வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வேலைக்காரியாக இருக்கிறதுனால என்னை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் வயசாயிடுச்சுன்னா உங்கள் நிலமை தான் எனக்கும். வாங்கத்த, நம்ம பழைய ஏரியாவுக்கு தான் நான் போனேன். அங்கே நம்ம கூட பழகினவங்க, நம்ம மெஸ்ஸில் சாப்பிட்டவங்களுக்கு எந்த ஆல்டர்னேட்டிவ் இன்னும் கிடைக்கல. நல்ல வேலையாக நாம் எந்த இடத்துல மெஸ்ஸு வச்சுருந்தோமோ அந்த இடம் இப்போவும் காலியாக தான் இருக்குது. அதனால அவங்கக்கிட்ட போய் நான் மெஸ்ஸை ஓப்பன் பண்ணுறேன், நாளடைவில் நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னப்போ நமக்கு பழகினவங்க, நம்ம மெஸ்ஸிலேயே சாப்பிட்டவங்களே கை காசு கொஞ்சம் போட்டு அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாம் பழையபடி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லிடுறா. பெரியவங்க பாரமாக நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா பெரியவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. சின்னவங்களை விட இந்த உலகத்தை அதிகம் பார்த்தது அவங்க, அனுபவசாலிங்க அவங்க தைரியமாக வீட்டு வாசப்படியை இறங்கி எங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் தயவு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டா சின்னவங்க என்ன ஆவாங்க? மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.